ரொம்ப பயந்துகிட்டே படிக்க வராதீங்க. பெரிய விஷயம் நிறைய படிக்கணுமோ, நிறைய மனப்பாடம் பண்ணணுமோலாம் நினைக்க வேண்டாம். நான் சொல்ற விஷயங்கள்லயே உங்களுக்கு புரியும். அதிகபட்சம் பண்ணா இந்த படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 பக்கம் எழுத வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். 10ல இருந்து ஒரு 15 பக்கம் எழுத வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். அது போக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே யூடியூப்ல பாத்தீங்கன்னா, இந்த வகுப்புகளுடைய கிரகங்களுடைய பாவங்களுடைய டிவிடி அனுப்பிச்சிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா நீங்க படிச்சதுக்கு பின்னாடி பேசிக் அஸ்ட்ராலஜின்னு டிவிடி அனுப்பிச்சு விடுறோம். ஏன்னா நீங்க இப்போதைக்கு நம்ம என்ன சொல்றதுன்னா கட்டம் தேவையில்லை, ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, கிரகங்களை பத்தி பெருசா பாத்தீங்கன்னா இங்க கட்டத்துல என்னென்ன அதிபதி அதெல்லாம் தேவையில்லை. அதனால உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க விஷயத்த மட்டும் கேட்டா போதும், கேட்டு உள்வாங்கிக்கிட்டா போதும். ஆத்மார்த்தமா உள்வாங்குங்க. ஏதோ பேருக்கு கேட்குறோம், அந்த பக்கத்துல விசிலுக்கு குக்கரை வச்சுக்கிட்டு விசில ஆஃப் பண்ற கண்டிஷன்ல வச்சுட்டு கேட்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது நல்ல மனநிலையில ஒரு ஆஃப் அன் அவர் கேட்டா கூட ஒரு பிளானட்டை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறது. நான் அடுத்து ஒரு இது தர்றேன் உங்களுக்கு, லேட்டஸ்டா ரெக்கார்ட் பண்ண தர்றேன். இருந்தாலுமே இப்ப நீங்க ஏற்கனவே எடுத்தது, ஏன்னா நிறைய மாறுபாடுகள் இருக்காது கிரகங்களை பொறுத்தளவுல. நம்ம என்ன சொல்றோமோ அதே தான். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம சில சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த மாற்றங்கள் செய்யும் பொழுது அதனுடைய அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பா நாங்க வர்ற வகுப்புகளில் தர்றோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த சார் விதிகள் அதெல்லாம் எல்லாமே மறந்துடுங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் எப்படி செயல்படும், இப்போ பஞ்சபூதங்கள் எப்படி செயல்படுமோ அதை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி தான் கிளாஸ் எடுக்கிறோம். பஞ்சபூதங்களை மட்டும் பேஸ் பண்ணி தான் கிளாஸ் எடுக்கிறோம். இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த பஞ்சபூதங்கள்ல வச்சு எப்படி நம்ம ஜாதகம் படிக்க போறோம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ரொம்ப போட்டு நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிறாங்க. ஐயோ நிறைய புக்கு படிக்கணுமா. நான் நேத்தே சொல்லிட்டேன், ஏதாவது பாரம்பரிய சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருந்தா இல்ல வேற ஜோதிட சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருந்தா கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 மாதங்களுக்கு தயவு செய்து கண்ணில் படாம பாத்துக்கிறீங்க. பெரட்ட கூட வேணாம் சொல்றேன், சும்மா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அது பெரட்டி பார்க்க சொல்லும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சில படங்கள் வச்சிருப்பான், ஞாபகம் இருக்கும். எதுக்காக வச்சிருக்கோம்னா அந்த இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அந்த முன்னோர்களுடைய ஞாபகத்துக்காகவும் அந்த முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படத்தை நம்ம கும்பிடும் பொழுது முன்னோர்களை நினைவு கூறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்ப தெரியுது, தாத்தா போட்டோ, பாட்டி போட்டோ, அப்பா அம்மா போட்டோ எல்லாம் பாக்குறோம் இல்லையா. அது மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா சரி, நீங்க இந்த பாரம்பரிய புக்கை பார்த்த உடனே அதுலயே பரட்டி பார்க்கலாமா அப்படிங்கிற நினைப்பு கூட வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் நம்ம வந்துட்டோம். ரொம்ப எளிமையான சப்ஜெக்ட், சொல்றதை கேட்டு வந்தாவே போதும். நான் நேத்தே சொன்னது மாதிரி தான், பாவங்களை பத்தி நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பாவங்களை பொறுத்தளவுல அகம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் படிச்சுக்கிறீங்க. அகம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் படிச்சுக்கிறீங்க. கிரகங்களை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிறீங்க. கிரகங்களை முழுமையா படிச்சுக்கிறீங்க. நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கோம் வகுப்பு. அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ் மைண்டா உட்காருங்க. தயவு செய்து கொஞ்சம் எல்லாருமே செல்ல ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஆஃப் பண்ணுங்க. கவனச்சிதறல் வேண்டாம். செல்ல கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் கடைசியில் ஒரு ½ அன் அவர் டைம் கொடுக்குறேன். அந்த டயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்தால் கேட்டுக்கிறேங்க. முடிஞ்ச மட்டும் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஏதாவது எழுதும் பொழுது கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே எழுதிட்டு இருக்க பழக்கம்லாம் வேண்டாம். உடனே அது ஒரு நோட்ஸ் வராருன்னு சொல்லி குறிச்சுக்கிட்டு இருக்க பழக்கம்லாம் தயவுசெய்து வேண்டாம். எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க நீங்க சொல்ல சொல்லி எழுதிட்டே இருக்கேன்ட்டு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இயல்பா படிச்சு பாருங்க. ஏன்னா ஜோதிடங்கிறது பார்த்தீங்கன்னா மக்கப் பண்ணி படிக்கிறது இல்லை. ரொம்ப குத்தி குத்தி படிச்சாலாம் வராது, ஜோதிடம் வராது. கேஷுவலா படிச்சீங்கன்னா சரி ஈஸியா வருங்க. ரொம்ப கேஷுவலா படிச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா வரும் ஜாதகத்தை பொறுத்தளவுல. அப்ப ஜோதிடத்தை பொறுத்தளவுல எப்படின்னா சரி, இயற்கையை என்ன பாக்குறீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் பாக்குறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி பாவங்களா மாறணும், அந்த விஷயங்கள் எப்படி நம்ம கிரகங்கள் எந்த கிரகங்களோட தொடர்பு கொண்டிருக்கும், அந்த விஷயங்களை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப ஒரு ரிலேட்டடா சொன்னேன். மொத்தம் பாத்தீங்கன்னா 5 பூதங்களை படிக்க போறோம். அந்த 5 பூதங்கள்ல 4 பூதங்களை பயன்படுத்தி ஜோதிடம் எப்படி சொல்றது. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்றேன், நெருப்பு தத்துவம். நேற்றே சொன்னது மாதிரி இன்பம், காமம், தெரியுதுங்களா, உணர்ச்சி வசப்படுதல் எல்லாத்துக்குமே காரணம் பாத்தீங்கன்னா நெருப்பு. எல்லாமே காரணம் பாத்தீங்கன்னா நெருப்பு. அப்ப நெருப்பு தத்துவம் தான் பாத்தீங்கன்னா, நெருப்பு தத்துவம் உலகத்துல இல்லைன்னா சரிங்க, உயிரினங்களே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உயிரினங்கள்
இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா காமம் என்கிற ஒரு விஷயம் அது நெருப்பால் தூண்டப்படும் பொழுது அந்த காமத்தால் என்ன செய்யுது, உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் அதனுடைய இணையோடு இணையும் பொழுது உயிரினங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும், வளர்ச்சி அடையுது. அது நிறைய 7 வகை உயிரினங்களுக்கு சொல்றோம், நிறைய சொல்றோம், ஊர்வன, நடப்பன, பரப்பன, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப அதுக்கு முழு காரணம் என்னன்னா, நம்மளை பொறுத்தளவுல இயற்கை வந்து என்ன சொல்லுதுன்னா வெப்பம். இந்த வெப்பம்ங்கிறது உடல் எப்போ வருதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம், உணர்ச்சி வசப்படுதல், இதெல்லாம் வந்து நெருப்பு இல்லைன்னா இந்த உலகம்ங்கிறது ஆரம்பத்துல இருந்தே இல்லைங்கிறக்காக முதல் காலச்சக்கரத்துல முதல்ல வந்து என்ன செஞ்சிருக்கோம், நெருப்பை வச்சிருக்கோம். அப்ப நெருப்பை பொறுத்த அளவுல என்ன, எந்தெந்த வீடுகளை வச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னா மேசம், சிம்மம், தனுசு 3 வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவமா கொடுத்துருக்காங்க. அப்ப நெருப்பு தத்துவங்கிற பொழுது உங்களுக்கே தெரியும், அதனுடைய பலன்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா சரிங்க, தாம்பத்தியம் தெரியுங்களா, சுய திறமை தெரியுங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களை சார்ந்ததா இருக்கும், உங்களை சார்ந்ததா இருக்கும். அப்ப நேத்து சிவா சார் கொஞ்சம் கிளியரா தெரியுதா பாருங்க. சிவா சார் நல்லா தெரியுது சார். ஓகே சார், சரிங்க சார். கிளாரிட்டி, ஸ்பீச் கரெக்டா இருக்குங்களா, சவுண்ட் இல்லாம இருக்குங்களே? கரெக்டா இருக்கு சார். ஓகே சார், அப்படியே கொஞ்சம் மீட் பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யறோம், நேற்று படிக்கும் போது என்ன படிச்சோம், 4 பூதங்களா பிரிச்சோம். 4 பூதங்களா பிரிக்கும் போது எதற்காக பிரிச்சோங்கிறது உங்களுக்கு நான் விளக்கமா சொல்லலை. அதற்கு தான் என்ன சொல்றேன்னா, அந்த பூதங்களுடைய தன்மைக்கு தகுந்தவாறு ஒரு ஒரு விதின்னு கூட நீங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா விதினா என்னடா மறுபடி லாங்கிறாருங்கெல்லாம் வேண்டாம், கேஷுவலா எடுத்துக்கிறீங்க. அதாவது ஒரு பாவத்திலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய, ஒரு பாவத்திலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய 5, 9 பாவங்கள், ஒரு பாவத்திலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய 5, 9 பாவங்கள். எப்போதுமே அஸ்ட்ராலஜி பொறுத்தளவுல பாவங்களை எடுக்கும் பொழுது எந்த பாவத்தை சொல்றோமோ அந்த பாவத்திலிருந்தே எண்ண ஆரம்பிக்கணும், அடுத்ததுல இருந்து எண்ணக்கூடாது. இப்போ 1ல இருந்து 5னா 6ன்னு சொல்லிடக்கூடாது. 1ல இருந்து 5னா 1ஆம் பாவத்துல இருந்தே எண்ணணும். 2ல இருந்து 5னா 7ன்னு சொல்லிடக்கூடாது, 2ஆம் பாவத்துல இருந்தே எண்ணணும். இதெல்லாம் எதுக்கு சொன்னா, ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் எண்களை மட்டும்தான் வச்சு பலன் சொல்ல போறோம். எண்களை மட்டும் வச்சு பலன் சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா துல்லியம் இருக்குமா சார்னா, இப்ப வரக்கூடிய உங்க மாணவர்களுடைய ஜாதகம் எல்லாரும் ஜாதகமே கொஞ்சம் லைட்டாவது போட்டு சொல்லுவேன். நேற்று இப்படி முதல் வகுப்புல வரதராஜ சாருக்கு போட்டோமோ அதே மாதிரி நிச்சயமாக ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்களாவது நான் உங்களுக்கு நீங்க உணர்றது மாதிரி, இந்த கல்வி சரியான கல்விக்கு நம்ம வந்திருக்கோம், நிறைய தேடுதல் இருந்தது, நிறைய யூடியூப்ல பார்த்தோம் சார். ஏன்னா இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்ப கம்யூனிகேஷன் ஈஸியா இருக்கனால வந்து நிறைய பேருக்கு என்ன தேடுதல் இருக்கு, ஏதாவது ஒண்ணு ஒரு வீடியோ. மக்கள் எப்படி ஒரு நல்ல ஜோதிடர் கிடைக்க மாட்டாங்கன்னு நோட்டை தூக்கிட்டு தேடுறாங்களோ, அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்க மாட்டாரா, ஒரு நல்ல வழிகாட்டி கிடைக்க மாட்டாங்களா, இயக்கங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. அது வந்து 100% நாங்க வந்து ஒரு உறுதி தர்றோம். 100% உறுதி எப்படி தர்றோம்னா, நீங்க அந்த வகுப்புகள் எவ்வளவு தூரம் ஆர்வமா இருக்கீங்க, அதை விட பாத்தீங்கன்னா பலன் சொல்லும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த துல்லியம் இருக்கு, அந்த வரக்கூடிய ஜாதகர்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அதை வச்சு நீங்க அப்புறம் எனக்கு நீங்க கமெண்ட் கொடுத்தா போதும். சார் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா போதும். இடையில இப்போதைக்கு எதுவுமே வேண்டாங்க, இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா, சரிங்க. இப்ப நம்ம வந்து முதல் வந்து என்ன படிக்கிறோம்னா, ஒரு பாவத்திலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய 5, 9 பாவங்கள். புதிதாக 2 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, 3 பேர் குரூப்ல வந்திருக்கீங்க. தயவு செய்து கிளாஸ் இருக்கும் பொழுது நான் சொல்ற விஷயத்த மட்டும் எழுதினா போதும். தேவையில்லாம நோட்ஸ் எடுக்கிறத தயவு செய்து தவிர்த்துக்கிறீங்க. காரணம் என்னன்னா, அது தேவையில்லை. நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுனால மட்டும், அதை திரும்ப ரிவைஸ் பண்றதுனால மட்டும் நம்ம வந்து உடனடியாக படிக்க முடியாது. அதனால தயவு செய்து சொல்றேன், இந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. உங்க போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறீங்க. எந்த போனா இருந்தாலும் சரி ஒரு 3 மணி நேரம் ஆஃப் பண்ணி வைங்க, ஒரு 2.5 மணி நேரமாவது குறைஞ்சது ஆஃப் பண்ணி வைங்க. இந்த வகுப்பை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வகுப்பு. நான் நேற்று கூட சொல்லலை உங்களுக்கு போனை ஆஃப் பண்ணுங்கட்டு. எனக்கு ஏன் உங்களை போனை ஆஃப் பண்ண சொல்றேன்னா, இது ரொம்ப முக்கியமான வகுப்பு. இந்த 3 மணி நேரம் இல்லை, குறைஞ்சது 2 மணி நேரம் நடக்கும். அந்த 2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா கவனச்சிதறல் இல்லாம பாத்துக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நான் சொல்ல எழுதுறது, நான் யாருக்கு சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன், அது வேண்டாம், தயவுசெய்து தவிர்த்துக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம என்ன சொல்றோமோ அதை முழுசா உள்வாங்க. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை என்னன்னா, நீங்க என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளை உள்வாங்கி நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா, நீ பாத்துக்க, இயற்கையே பாத்துக்கன்னு சொல்லி விட்டுட்டேன், சரி கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு அது வரும். நான் போன தடவை நிறைய
வகுப்புகளில் வந்து அந்த பிரபஞ்சம் என்னென்னலாம் கொடுத்ததுன்னு சொன்னேன். நான் கல்லூரியில் வந்து படிக்கும் பொழுது யமஹா பைக் மேலே ரொம்ப ஆசை இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி முடிச்சு பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் பகுதியில் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மில்லுடைய காம்பவுண்ட் சுவரை பார்ப்பேன். அந்த காம்பவுண்ட் சுவரை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சரி ஆசை இருக்கு, நம்மளாம் அந்த காம்பவுண்ட் அளவுக்காக சம்பாதிப்போமான்ட்டு ஒரு காலத்தில் ஏக்கம் உண்டு. ஆனால் இன்றைக்கு என்னுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர்ல சுற்றி அந்த காம்பவுண்ட் எடுக்கிற அளவுக்கு 10 அடி காம்பவுண்ட் எடுக்கிற அளவுக்கு அது அமைந்தது. காரணம் என்னன்னா என்னுடைய எண்ணங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்துல கொடுத்ததுனால அந்த பிரபஞ்சம் எனக்கு திருப்பி கொடுத்தது. அதே கல்லூரி முடிஞ்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா சரி அதே யமஹா பைக் RX 100 பைக் வந்து வாங்க முடிந்தது. அது எப்போ எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா நான் இயல்பா வந்து பார்த்தீங்கன்னா என் நண்பர்களுக்கு எழுதும் பொழுது இந்த பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் வச்சிருந்ததுனால அந்த லெட்டரை வச்சு நமக்கு பரவாயில்ல இந்த ஆசைகள் இருக்கு அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். பிரபஞ்சங்கிறது எப்பொழுதுமே நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கொடுக்கும், கேட்டா தான் கொடுக்கும். என்ன சொல்றாங்க, காலம் பதில் சொல்லணும்னு என்ன அர்த்தம், காலத்திட்ட பிரபஞ்சத்துல நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா நிச்சயமா வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமா அதற்கான பலனை நிச்சயமா கொடுக்கும். நிறைய தடவை நான் வந்து ஆலயங்கள்ல வேண்டும் போது இறைவா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறிய, எனக்குலாம் விடிவாளமே கிடையாதா அப்படின்ட்டு அந்த பிரபஞ்சத்தை திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விடிவாளத்தையும் கொடுத்துருக்கு. அதனால வந்து இயற்கையை நம்புங்க, பிரபஞ்சங்களை நம்புங்க. நீங்க எழுதுறத தயவு செய்து என்ன செய்யணும், ஒதுக்கி வச்சிருங்க. பாரம்பரிய புக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட தயவு செய்து ஒதுக்கி வச்சிருங்க. நான் வந்து இந்த புத்தகத்தை எரிக்க கூடாதுன்னு நான் எரிக்கலாம்னு சொல்லக்கூடாது, ஆனா நான் எரிச்சிருக்கேன். ஏன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த நினப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த சின்ன தாட்டு கூட உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால இயற்கை உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போகும். சரிங்க, முதல்ல எழுதிக்கிறீங்க. ஒரு பாவத்திலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய 5, 9 பாவங்கள் ஏற்கனவே எழுதினவங்களுக்கு தான், திரும்ப சொல்றேன் புதுசா வந்தவங்களுக்காக. ஒரு பாவத்திலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய 5, 9 பாவங்கள் சிற்சில சில 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 பலன்கள் சில சில பலன்கள் மாறுதலோடு சில சில பலன்கள் மாறுதலோடு ஒரே நோக்கத்திற்காக செயல்படும். எழுதிட்டீங்க. இந்த புதியதா 2 மணி நேரம் வந்து காட்சி வரும். அப்படின்னா என்ன, நோக்கம் ஒண்ணுதான், ஆனா பாத்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா இருக்கும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஜோதிடம் படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. ஆனா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மாறுபடும். ஆனா நோக்கம் என்ன, எல்லாருமே ஒரு ஜோதிடம் படிக்கணும் சார். நீங்க 100% வந்து ஓரளவுக்கு நல்லா சொல்றதா சொல்றீங்க. அந்த 100% வந்து நான் வந்து பலன் சொல்லும் பொழுது எனக்கு அது முழுமையா கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நானும் கொஞ்சம் உங்களோட கொஞ்ச நாள் பயணம் செஞ்சு பார்க்குறேன். திருப்தியா இருந்தா நான் கண்டிப்பா ஒரு நல்லபடியா உங்களுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன் சார் அப்படிங்கிறது மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா நான் வந்து 2014, 15 எடுத்த வகுப்புகள் வேற, அப்ப உள்ள சூழ்நிலை வேற. இப்ப இடையில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு ஜட்ஜெட்டை எவ்வளவு ஷார்ட்டா கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாங்க ஒரு ஜட்ஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா சரிங்க ரொம்ப இழுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 32 வகுப்புகள் நம்ம படிக்க போறோம். 32 வகுப்புங்கிறது ரொம்ப 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 அதிகம். இருந்தாலுமே அதை நம்ம முழுமையை எப்படி பயன்படுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்திருக்கீங்கன்னா அந்த 20 பேர் வந்து இந்த ஜாதகம் அனலைஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பரவாயில்ல, நம்மளை பத்தி நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த அவர் சார் கரெக்டா சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா இந்த அஸ்ட்ராலஜி மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிறைய இடத்துல தேடித்தான் கண்டிப்பா வந்திருப்பீங்க, நேரடியா வந்திருக்க மாட்டீங்க. அப்ப ஏதோ ஒரு தேடுதல் இல்லாம இங்க வந்திருக்க மாட்டீங்க. அந்த தேடுதலுக்கான விட நிச்சயமா உங்களுக்கு இந்த செஷன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு இந்த செஷன்ல இந்த பேஜ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? முதல் விதி எழுதிட்டீங்க. முதல் விதி என்ன எழுதியிருக்கோம், ஒரு பாவத்தில், அதாவது ஒரு பாவத்திலிருந்து 5, 9 பாவங்கள் என்ன சொல்றோம், நேற்று எழுதுன மாதிரி தான் ஒத்த தன்மையுடையதா இருக்கும். ஆனா என்ன, சில அதனுடைய வேலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சரிங்க சில மாறுதல் இருக்கும். அதுக்கு நேற்று விளக்கம் கொடுத்திருந்தேன். 1ஆம் வீடுங்கிறது மேசம் நெருப்பு தத்துவம், 5ஆம் வீடுங்கிறது மேசம் நெருப்பு தத்துவம், 9ஆம் வீடுங்கிறது தனுசு அதுவும் நெருப்பு தத்துவம். எடுத்துட்டோமா? ஓகே. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே தன்மையுடையதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரே நோக்கத்துக்காகத்தான் செயல்படுதுன்னு சொல்லிட்டோம். அதை பத்திய விரிவான விளக்கம் இந்த வகுப்பு நான் கொடுக்குறேன். ஆனா 3ம் ஒரே தன்மையுடையதுங்கிறதுக்கு இப்ப நான் விளக்கம் கொடுத்துட்டேன். காரணம் என்னன்னா அந்த லக்ன பாவமாகிய காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாகிய மேசம்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன்.
அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வீடு சிம்மம், அதுவும் நெருப்பு தத்துவங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 9ஆம் வீடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நெருப்பு தத்துவம் தெரியும், தெரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு வீடுமே வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவம்னா ஒரே தன்மையுடைய வந்து நேற்று படிச்சிட்டோம். அடுத்து 2வது பார்த்தோம். 2வது பார்க்கல என்ன பார்த்தோம்? நிலத்தத்துவம் பார்த்தோம், அது ரிஷபம் பார்த்தோம். அதுக்கடுத்து கன்னி பார்த்தோம். அதுக்கடுத்து மகரம் பார்த்தோம். தெரியுதுங்களா? என்னத்தை எல்லாருமே எழுதியிருப்பீங்க. புதிதா வந்தவங்க கூட திரும்ப எழுதிக்கிறங்க. அதாவது காலச்சக்கரத்துல 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், இது 3 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைஃபன் போட்டு 1, 5, 9 போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு நெருப்பு தத்துவம் போட்டுக்கிறேன். நெருப்பு தத்துவம். காலச்சக்கரத்துல 2ஆம் வீடாகிய ரிஷபம், கன்னி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகரம், இந்த 3 வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா நிலத்தத்துவம். நான் சொல்றதை மட்டும் எழுதினா போதும், தேவையில்லாத கிம்ஸ் தயவு செய்து யாரும் பிடிக்க வேண்டாம், வேஸ்ட். நான் சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பலன் சொல்லும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். ஓகேங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாங்க காற்று தத்துவம் 3ஆம் வீடு மிதுனம், 7ஆம் வீடு துலாம், 11ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா கும்பம். இது 3 வந்து பாத்தீங்கன்னா காற்று தன்மை உடையது, ஒரே தன்மை உடையது. நேற்று சின்ன சின்ன விளக்கங்கள் கொடுத்தேன், அதற்கு முழுமையான விளக்கம் இன்னைக்கு நம்ம கொடுத்துடலாம். அடுத்து என்ன சொல்றோம்? 4ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா கடகம், 8ஆம் வீடு விருச்சிகம், 12ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா மீனம். நான் உண்மையிலேயே இந்த ராசி பேர் எல்லாம் வந்து பயன்படுத்துறதே இல்லைங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய வேகம் வந்து பாத்தீங்கன்னா ராசி சொல்லும் போது திணறும். இந்த 1, 5, 9 சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அந்த 1ஆம் வீடு என்ன மேசம், 5ஆம் வீடு சிம்மம், அந்த 9ஆம் வீடு தனுசுன்னு வரும்போது திணறிச்சு. கவனிச்சிருப்பீங்க. காரணம் என்னன்னா தேவையில்லை. ஜோதிடம் படிக்கிறதுக்கு தேவையான தேவையில்லை. பிரபஞ்சத்தை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க, அப்படித்தான். பிரபஞ்சங்களை வந்து 12 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். உடலினுடைய பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 ராஜ உறுப்புகள் இருக்கும். அந்த 6 ராஜ உறுப்புகள் கீழே 6 துணை உறுப்புகள் இருக்கும். அப்ப மொத்தம் 12 உறுப்புகளால் வந்து இந்த உடல் முழுவதும் இயக்கப்படுவது போல இந்த பிரபஞ்சத்தை வந்து பாத்தீங்கன்னா சரி 12 பகுதிகளா பிரிச்சு அதுல என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு தன்மைக்கும் கொடுத்திருக்காங்க. பஞ்சபூத தத்துவத்துக்கு ஒரு 3ஐயும், நிலத்தத்துவத்துக்கு ஒரு 3ஐயும், காற்று தத்துவத்துக்கு ஒரு 3ஐயும், நீர் தத்துவத்துக்கு ஒரு 3ஐயும். அது நேரத்தை உங்களுக்கு சின்ன சின்ன விளக்கங்கள் கொடுத்தேன். நெருப்புனா என்ன சொல்றோம்? நம்ம ஆலயங்கள்ல இல்ல வீட்டுல சுவாமி வழிபாடுக்காக ஏற்றக்கூடிய தீபம்ங்கிறதும் தீபம் தான், நெருப்பு தான். அதே நம்ம உணவு சமைக்கிறதுக்காக பற்ற வைக்கக்கூடிய தீபமும் என்ன சொல்றோம்? அதுவும் நெருப்பு தான். ஆனா என்ன சொல்றோம்? ஒன்றை அழிக்கக்கூடியது, ஒரு காட்டை அழிக்கக்கூடியது. நிறைய இடங்களை பார்த்து நெருப்பு பற்றிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி உயிரையே அழிக்கக்கூடிய விஷயங்களை சரி அதுவும் நெருப்பு தான். இப்போ 3ம் நெருப்பா இருந்தா கூட, ஒரே தன்மையாக இருந்தா கூட செயல்பாடுகள் ரீதியாக மாறுபடுது, செயல்பாடுகள் ரீதியாக மாறுபடுது. அதே மாதிரிதான் நிலம் இருந்தா கூட, பயிரிடக்கூடிய நிலங்கள், மலை பிரதேசங்கள் இருக்கு, பாலைவனங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த விவசாயமே பண்ண லாயக்கற்ற பூமின்னு பார்க்குறோம். அப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க, நிலத்திலே நிறைய பகுதிகள் இருக்கு. காற்றுலே அதே மாதிரி என்ன சொல்றோம்? சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்கு, இயற்கையா ரசிக்கக்கூடிய காற்று இருக்கு, புயலாக மாறக்கூடிய காற்றை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நீரை பொறுத்தளவு என்ன சொல்றோம்? சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரும் பார்க்கிறோம், அதுக்கடுத்து குடிக்கவே தகுதியற்ற கழிவு நீர்களையும் பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன சொல்றோம்? பெரிய லெவல்ல மழையும் பார்க்கிறோம், கடல் நீரும் பார்க்கிறோம், அருவியல் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று மாறுபடுவது போல இந்த பஞ்சபூத தத்துவங்களை இந்த 4 பகுதிகளாக பிரிச்சு, இந்த 4 பகுதிகளாக பிரிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கட்டுக்குள்ள கொண்டாந்துருக்காங்க. அதைத்தான் நம்ம படிக்க போறோம். அதனால இது ரொம்ப ஒண்ணு ரிஸ்க் இல்லை. நேற்று சொன்னது மாதிரி 12ஆம் நம்பருக்கு மேல 13, 14 வந்துச்சுன்னா நீங்க ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கட்டணும்னு நேற்றே சொல்லிட்டேன். காரணம் என்னன்னா மொத்தமே நம்ம 12 பாவங்களை மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். அந்த 12 பாவங்களுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடமே இருக்கு. அப்ப எல்லாருக்குமே ஒண்ணு என்ன தெரியணும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த நம்பர் என்ன தெரிஞ்சா போதும். என்னவே தெரியாதுங்க, பரவாயில்லைங்க, பார்க்க தெரிஞ்சா போதும். அந்த நம்பர் வந்துட்டு சாஃப்ட்வேர்ல இருக்கிறத பார்க்க தெரிஞ்சா போதும். சரி பார்க்க தெரிஞ்சா சொல்ல முடியுமா சார்னா, அது என்னென்ன பலனை கொடுக்கணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க படிச்சா போதும். கட்டுக்கட்டா புத்தகம் வாங்கி இவ்வளவு புக் வச்சிருக்க சார், மாடி நிறைய, நான் எவ்வளவு பெரிய நாலேஜ் தேவையில்லை. எனக்கு தேவை டிரைவிங் பண்றதுக்கு என்னவோ கிளச்சை பத்தி தெரியணும், கியரை பத்தி தெரியணும்,
பிரேக்கை பத்தி தெரியணும், ஃப்ரண்ட்ல போற அந்த விஷன் கரெக்டா இருக்கணும். இந்த விஷயங்கள் இருந்தா தெரியும் போதும். கார் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணா, காருக்கு வந்து எங்க இருந்து ஸ்டீல் எடுக்கிறான், காருக்கு வந்து எப்படி பெயிண்ட் அடிச்சான், காருக்கு எப்படி லப்பம் பார்த்தான், இந்த மிஷின் எப்படி உருவாச்சு, அந்த பிரேக் தேவையில்லை எனக்கு. அந்த மாதிரி தேவையான வேலைகளுக்கு தான் அந்த புக் வச்சிருக்கும், சம்பந்தமே இல்லாம. அது நமக்கு தேவையும் இல்லை. நீங்க வந்து புதிதாக எதையும் ஜாதகத்தை நம்ம உருவாக்க வரல, இயல்பா எல்லாருமே உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்ப எல்லாருமே உருவாக்கின விஷயங்களை நம்ம என்ன சொல்ல போறோம், அதுல இருந்து நம்ம பலன் பார்க்கறதுக்கு என்ன தேவைகளோ அதை மட்டும் நீங்க எடுத்து பயன்படுத்தினா போதும். அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த 4 பூதங்களும் மட்டும் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு, இந்த ஜாதக கட்டத்துல எங்கெங்க உட்கார்ந்துருக்கு, அது கூட தேவையில்லை. ஏன்னா படிக்கும் பொழுது சின்ன வயசுல இருந்து சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு பேசிக் வேணுங்கிறக்காக அதை கூட சொல்லித்தரேன், இல்லாட்டா அது கூட உங்களுக்கு தேவையில்லை, அது தேவையில்லை. ஆனா அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி முழுமையா தெரியணும். அஸ்வினா கண் இப்படி போகணும், இந்த சதுரம் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அஸ்வினா இந்த கார்னருக்கு போகணும், திருவாதிரைனா இந்த கார்னருக்கு வரணும், தெரியுங்களா? அதே மாதிரி சித்திரைனா இங்க கீழே பார்க்க தெரியணும், உத்திராடம்னா இங்க பார்க்க தெரியணும். அந்த நட்சத்திரங்கள் வந்து எப்படி இருக்கு, 27 எப்படி வரிசையா இருக்குன்னு கட்டத்துல வச்சுதான் நீங்க வந்து பார்க்கணும். அப்பதான் பின்னாடி வந்து உங்களுக்கு தினசரி பஞ்சாங்கம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஒரு நட்சத்திரம் போகும் பொழுது, இன்னைக்கு போராட்டாதி நட்சத்திரம் போயிட்டு இருக்குன்னா அந்த போராட்டாதி நட்சத்திரத்துடைய தன்மை எந்த மாதிரி கிடைக்கும், நம்மளுடைய பலன் என்ன, போராட்டாதியுடைய பலன் என்ன, உத்திரட்டாதியுடைய பலன் என்ன, ரேவதியுடைய பலன் என்ன, அசுபதியுடைய பலன் என்ன, பரணினுடைய பலன் என்ன, கார்த்திகையுடைய பலன் என்ன, ரோஹினுடைய பலன் என்ன, மிருகசீரிடத்தினுடைய பலன் என்ன, திருவாதிரையுடைய பலன் என்ன. அப்பதான் உங்களால முழுமையா தெரிய முடியும். என் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, கரெக்டா இங்க இருந்து கும்பத்துல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு, ரிஷபம் வரையும் போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்க மனசுல அது ஆழமா பதிஞ்சிருக்கணும். ஏதோ மேலோட்டமா எழுதுறது விஷயம் இல்லை, மைண்ட்லயே உள்ளே இது பண்ணணும். அதான் சொன்னேன், ஜாதகம் போடும் பொழுது இது ஒவ்வொரு ஜாதகம் ஒரு படிப்பினையை கொடுக்கும். உங்க கைரேகை போல உலகத்துல யாருக்குமே இல்லை, உங்க கருவிழி போல உலகத்துல யாருமே இல்லை. அப்ப ஜாதகம் மட்டும் எப்படி ஒரே மாதிரி வரும், நிச்சயமாக இருக்காது. புரியுதுங்களா? அப்ப இயற்கை என்பது ஒரு பொருள் போல இன்னொரு பொருளை நிச்சயமாக படைக்காத பொழுது ஜாதகம் என்ன செய்யும்னா தினசரி உங்களுக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்கும். நீங்க ஜாதகம் தினசரி போட்டு பார்த்தா இன்னைக்கு ஒரு ஜாதகம் போடுற சார், ரைட், அது ஒரு படிப்பினை. அது குடும்பத்துல 5 ஜாதகம் போட்ட சார், 5 விதமான படிப்பினையை கொடுக்கும். ஒரே ஜாதகம் தானே சார், ஒரே ராசி தானே சார், ஒரே நட்சத்திரம் இல்ல. இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒவ்வொரு உயிரினங்களையும் தனித்துவமாக படைச்சிருக்கு, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்ப நம்ம அதுக்கு என்ன சார் படிக்கிறதுக்கு தேவை, பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்களை பற்றி முழுமையா படிச்சா போதும். ஆகாய தத்துவங்கிறத இறைவனே கொடுப்பார், இயற்கையே கொடுக்கும். எப்ப இயற்கை கொடுக்கும், யாரிடம் என்ன சொல்ல வேண்டும், எந்த நேரத்தில் எந்த மாதிரி பலனை கொடுக்க வேண்டும் என்பது இயற்கை கொடுக்கும். அதுதான் ஆகாய தத்துவம். ஆகாய தத்துவத்தை நம்ம படிக்க முடியாது, காரணம் என்னன்னா அது இயற்கையா கொடுக்கணும். இது படிக்கலாம், அது இயற்கை கொடுக்கிறது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறேங்க. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் கடவுள் கிடையாது. நீங்களும் என்னோட படிக்க வந்திருக்கோம், கடவுள் கிடையாது. ஒரு மனிதருக்கு இந்த இந்த முறை படித்ததால் நீங்க என்ன செய்ய போறீங்க, வழிகாட்ட போறீங்க, அவ்வளவுதான். அதனாலதான் நான் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு பொட்டு கூட அந்த ஏதோ யூடியூப்ல வந்து தெரியணுங்கிறதுக்காக வேணா வச்சிருப்பேன் ஒழிய அதற்காக நான் பொட்டு வைக்கல. ஏன்னா அது இயற்கை, யாருக்கு வேணாலும் படிக்கலாம். யாரு ஆர்வமா இருக்காங்களோ பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுக்கும், அவ்வளவுதான். இயற்கையா வந்து ரசிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கணும், இந்த பஞ்சபூதங்களை தெரியணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தா போதும். தெரியுதுங்களா? அதுக்காக யாரோ ஒரு மூலையில தோண்டின அந்த கண்ட விஷயங்களை போய் திரும்ப தேவையில்லாம உள்ள இருக்க வேணாங்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, அந்த புக்கையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இந்த போர் அந்த 30 வகுப்புகளை மட்டும் கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அது முடியும் பொழுது நீங்க பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுக்கும் பொழுது என்னென்ன டிஃபிகல்ட் இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.